அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி, டி கிருஷ்ணமூர்த்தி. கடை ஆரம்பிச்சதுலேருந்து இங்கே தான் இருக்காங்க. 60 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. கடை ஆரம்பிச்சு 90 இயர்ஸ் ஆகுது. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே வேலையை கற்றுக்கிட ஆரம்பிக்கிறது. ஆறாம் கிளாஸ்லேருந்து இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வேலை தான் பண்ணியிருக்கோம். என்னோடய இது பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் கிட்டே இருக்கும். கையில் என்கரேஜ் பண்ணது தான், சுற்றி வச்சு தான் அடிக்கணும். ஒரு லெட்டருக்கு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா 15 காசு நான் வர சொல்ல, அப்போ அதுலேருந்து போட்டுருக்கோம் கையில் தான். இப்போ வந்து ஒரு எழுத்துக்கு 5 ரூபா ஆகும். மிஷினை தானே இப்போ அதிகமாக மிஷின், ஏன்னா எல்லாமே அர்ஜென்ட்டாக கொண்டு போகிறாங்களே, உடனே வேணும் உடனே பண்ணுன்னு சொன்னால் மிஷினில் தான் பண்ண முடியும், கையில் பண்ண முடியாது. இப்போ ஒரு 100 பிளேட் கொண்டு வராங்க, எனக்கு டைம் இல்லை, 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் வேணும், 1 ஹவரில் வேணும் அப்படின்னு சொல்லி மிஷினில் தான் போட்டுக்கிட்டாங்க. அதேமாதிரி 1-2 வேலைன்னா கையில் போட்டு தான் ஆகணும், மிஷினில் பண்ண முடியாது. நம்மளது வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும், வேலை சுத்தமாக இருக்கும், வேலை நீட்னஸாக இருக்கும். மற்றவங்க பொருள்லாம் பார்த்தா எழுத்து தள்ளி இருக்கும், புள்ளி தள்ளி இருக்கும். நம்ம அது மாதிரி நீட்டாக இருக்கும் வேலை. விரும்பி செய்கிறோம், இந்த வேலையை விரும்பி செய்கிறோம்ல, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு முக்கியம். அதனால் விரும்பி செய்கிறோம் இந்த வேலை. கடை வாசலில் தான் உட்காந்து எல்லோரும் பேர் போட ஆரம்பிச்சு. அப்போயே ஒரு 6-7 பேர் மொத்தமாக இருந்தாங்க. இப்போ எல்லாம் 6 இல்லை, இப்போ எல்லாம் இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். நானும் அடுத்தது என் பையனுக்கு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். என்னன்னா வர கஸ்டமர் வந்து ஃப்ரீயாக போடலையான்னு தான் கேட்குறாங்க எல்லோரும். ஃப்ரீயாக தானே, இது எது காசு இதுக்கு போய் அப்படின்னு அதாவது வேலைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. கைத்தொழிலுக்கு மதிப்பு கொடுக்கணும் முதல்ல, அது கொடுக்கல யாருமே.